தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு தக்கல் புக் பண்ணலாம். பேசஞ்சர் டீடைல்ஸ் பேஜ் ஓப்பன் ஆனதும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசஞ்சரோட டீடைல்ஸை காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க. அதர் ப்ரிஃபரன்சஸ் செக்ஷனில் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் சூஸ் பண்ணுங்க. புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் அலாட்டட், ரிசர்வேஷன் சாய்ஸ், ப்ரிஃபர்ட் கோச் இந்த ஆப்ஷன் பக்கம்லாம் போயிடாதீங்க. இதெல்லாம் டக்குன்னு பண்ணாலே 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம். சரி, எந்த பேமெண்ட் மோட் யூஸ் பண்றது? என்ன கேட்டா நான் யூபிஐ தான் சொல்லுவேன். ஓடிபி தேவைப்படாது, டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஒரு சிலர் ஐஆர்சிடிசி இ வாலெட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கும் ஓடிபி தேவைப்படும். கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு வழியா பே பண்றதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இது எல்லாமே டக்குன்னு பண்ணாலே 90% டக்கு கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்மா சான்ஸ் இருக்குங்க. ஏன் மாஸ்டர் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டை டெலீட் பண்ணணும்? கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் ஆப்ஷனை எதுக்கு சூஸ் பண்ணணும்? தக்கலுக்கு பதிலாக ஏன் பிரீமியம் தக்கல் கோட்டால போய் டிக்கெட் புக் பண்ணணும்? இதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. ஐஆர்சிடிசி அண்ட் ட்ரெயின் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.